அவர் பாவிகளுக்கு விலகினவர், அவர் பரிசுத்தர். ஆனால் எதற்காக மரணத்தை ருசி பார்த்தார்? இந்த பாவ மனுக்குலம் மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் தவித்து ஏதோ தவறான காரியத்தில் ஈடுபட்டு அதுக்கடுத்து மனம் திரும்பி வாழணும்னு நினைச்சா அவங்க செய்த செயல் விடாம இப்படி இருந்துட்டேன்னு குற்றப்படுத்துகிறதே, அந்த ஒரு குற்றத்துல என்னைக்கு இருந்தாலும் நான் மரணிச்சாலும் எனக்கு கிடைக்கிறது நரகம்தான். அந்த மனசு அப்படியே போராடி 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 அழிந்து கொண்டே இருக்குது. பார்த்தீங்களா? அவங்க ஒரே வீட்டுக்குள்ள எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களும் சிரிப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமேங்கிற எண்ணத்துல தான் சிரிக்கணுமேன்னு சிரிப்பாங்க, சாப்பிடணுமேனு சாப்பிடுவாங்க, தூங்கணுமேனு தூங்குவாங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளம் பூரா செய்த பாவத்தை மறக்காது, செய்த பாவத்துக்கு என்னைக்கு இருந்தாலும் தண்டனை உண்டுன்னு இருக்குது. ஏன்னா நான் மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் பாவம் செஞ்சுட்டேன்னு அந்த சரீரம் துடிக்குது, அந்த ஆவி துடிக்குது. இதே அர்த்தத்தில் இந்த வசனத்தை பார்த்தால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் 15ஆம் வசனம் இருக்கு, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இப்படி எல்லா வசதியும் இருந்து சாப்பிட்டாலும் தூங்கினாலும் தான் செய்த முன்னாள் கிரியை ஒன்று உணர்த்தி உணர்த்தி எனக்கு என்னைக்கு நாள் மரணம்தான் அப்படின்னு ஜீவ காலமெல்லாம் பயந்தவங்களுடைய வாழ்க்கையில மரண பயத்தை போக்கும்படியாய் பாவம் அறியாதவர், பாவிகளுக்கு விளைகிறவர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், பரிசுத்தம் உள்ளவர், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால வாழ்கிறவர்களுக்காக, அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்காக அவர்களை விடுதலை பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார்.